ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க இல்லையா. மை சைல்டு மஸ்ட் பி டிஃப்ரெண்ட். ஒரு உலகத்தில் ஒரு எல்லாத்தையும் விட ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த பையன் வளரணும், அந்த பொண்ணு வளரணும்னு நினைக்கிறாங்க. அதே மேக்ஸ், அதே ஃபிசிக்ஸ், அதே கெமிஸ்ட்ரி, அதே சொல்லி கொடுத்தா எப்படி டிஃப்ரெண்ட் ஆக முடியும்? அதனால் முதல் திங் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது தேவை. அது மேத்தமேட்டிக்ஸை வச்சா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்தது. அது ரொம்ப நாளாக அதை நினச்சிருந்தேன். டைரக்டராக வந்தப்பறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் த்ரூ மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். அது வந்து 5ஆம் கிளாஸ்லேருந்தே எடுக்கலாம். அது 4 லெவல், 20 20 2 20 மணி நேரம், ஒரு 30 மணி நேரம், 2 30 மணி நேரம், மொத்தம் 100 மணி நேரம் அண்ட் 5 இயர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா 5லேருந்து 10க்குள்ளே அந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 5 6 7 8 5லேருந்து 8க்குள்ளேயே நீங்கள் 4 ஐஐடியிலே இருக்காது. அது ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ். ஆன்லைனில் ஃப்ரீயாக பண்ணலாம். அது சர்டிஃபிகேஷன் வேணும்னா ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீ 750 கட்டணும். அது சர்டிஃபிகேஷன் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வேணும்னா. ஓகே. அதில் இருக்கிற அசைன்மெண்ட்ஸு அதை பண்ணி மைண்டை அந்த குழந்தை பண்ணிட்டுனா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் வரும். இது என்னோட ரொம்ப ஆழ்ந்த கருத்து. அதை இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நிறையா குழந்தைகள் பண்ணுறது நிறையா. அது ஏஜ் சட்டன் ஏஜ் அப்படி ஏதாவது ஏழெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பாதி கோர்சஸ் பண்ணுறோம். இப்போ நான் ரிசர்ச் ஆப்டிடியூட், நான் ஏன் அதை கேட்குறேன்னா, இப்போ +1 படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்க, ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாருமே பண்ணலாம். இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த பிரெயினை வேறு மாதிரி யோசிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். நேத்திக்கு பண்ணதே திருப்பி படித்தோன்னா அது என்ன புதுசாக நமக்கு வேலை கிடைக்கப்படுது? அதே தான். நம்ம ஒவ்வொரு வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை சிலபஸை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா டெக்னாலஜி மாறுது. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை சிலபஸை நம்ம ரீலுக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு அந்த டக்கால்னு ஒரு புதுமையை அடாப்ட் பண்ணுறது, அது புதுசாக வேறு மாதிரி யோசிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.